ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு போயிருந்தப்போ அழகாக முருகனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துச்சு. கோயிலை விட்டு வெளியே வரும்போது சரியான மழை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கோயிலையே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. டிவியில் லைவ் போட்டு விட்டுட்டே பார்த்துட்டு இருந்தோம். திருவண்ணாமலையில் தீபஜோதி ஏற்றினதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம வீட்டில் விளக்கு பூ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நம்ம வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு சாமியில் விளக்கெல்லாம் கொண்டு போய் வெளியில் வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பின்னாடி எங்கள் மாமியார் அவங்க சிஸ்டர்கிட்ட காலிங் விளக்கு போட்டாச்சா என்னென்னு ஒரு காலிங் விளக்கு கொண்டு போய் வாசலெல்லாம் வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காற்று வேறு சோதனைக்குனே அப்போ தான் சோதனைக்குனே அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், விளக்கே எரிய விட மாட்டேங்குது. பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நின்றுட்டு எல்லா விளக்கும் எடுத்து எழுதி கொண்டு வந்து வச்சாச்சு. அமர்ந்த விளக்க திருப்பி பௌர்ணமி பாருங்கள், நிலா எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. போகிற வழியில் முத்துமாரியம்மன் கோயில் சாமி கும்பலான்னு போனவங்க. சாமி மீனாட்சி அம்மன் அலங்காரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நேராக மந்தைக்கு போயாச்சு. மந்தைக்கு போயாச்சு. சொக்கப்பாம்பு கொடுத்துறது பார்க்கணுன்னு போனோம். எங்கே நாங்கள் போவோம்னு பற்றிடுவாங்களோ, பார்க்க முடியாமல் போயிருமேன்னு பார்த்தோம். நல்லபடியாக நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வருது. நாங்கள் பார்த்துட்டு மனசில் நினைக்கிறதெல்லாம் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வேண்டிக்கோங்க. இந்த கார்த்திகை தீபம் ஒளி வீசுகிற மாதிரி நம்ம வீட்லேயும் எல்லா சந்தோஷமும் நன்மைகளும் நடக்கட்டும். ஃபுல்லாக எரியிற வரையும் நின்று பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது அதுலேருந்து குச்சி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி நின்று எங்கள் மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்க. உங்கள் வீட்டில் கார்த்திகை ஃபெஸ்டிவல் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். பாய்.